Hi friends, welcome to Samayal. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது ஒரு ஈஸியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. கோதுமை மாவுல பண்ண போறோம். எக் ஸ்டஃப்டு சப்பாத்தி. எக் ஸ்டஃப்ட் சப்பாத்தி எப்படி பண்ணதுன்னு வீடியோக்குள்ள போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் 1 கப் கோதுமை மாவு எடுத்துக்கேன். இந்த பவுல்ல ஆட் பண்ணி இப்போ நம்ம சப்பாத்தி மாவுக்கு ஏற்ற மாதிரி பிசைஞ்சுக்கலாம். தேவையான சால்ட், ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்க, நல்லா சாஃப்டா மாவு பிசைஞ்சாச்சு. இப்போ இதை ஒரு 5 to 10 மினிட்ஸ் இதை அப்படியே ரெஸ்ட் வச்சிடலாம். அதுக்குள்ள நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஹீட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ கடுகு ஒரு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். சோம்பு ஒரு 1/2 டீஸ்பூன். இப்போ கடுகு சோம்பு நல்லா நம்மளுக்கு பொரிஞ்சிடுச்சு. இப்போ நான் வெங்காயம் ஆட் பண்றேன். நான் இன்னைக்கு ஒயிட் ஆனியன் தான் எடுத்துருக்கேன். ஆனியன் ஒரு 2 ஆனியனை நல்லா ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ 2 மினிட்ஸ் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது ரொம்ப ப்ரௌன் கலர்ல ஆகணும்னு நல்லா கிடையாது. இப்போ இதுக்கு தேவையான சால்ட் ஒரு 1/2 டீஸ்பூன், காரத்துக்கு ரெட் சில்லி பவுடர் ஒரு 1/2 டீஸ்பூன், மஞ்சள் பொடி ஒரு 1/4 டீஸ்பூன், கரம் மசாலா ஒரு 1/4 டீஸ்பூன். இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் இதை ஸ்நாக்ஸாக கூட சாப்பிடலாம். ஈவினிங்கில் கிட்ஸுக்கு கொடுக்கலாம், பெரியவங்களும் சாப்பிடலாம். இல்லை பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட நீங்கள் மார்னிங் பண்ணலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கருவேப்பிலை ஒரு இனுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட நீங்கள் வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணினா கூட கேரட்டு, பீன்ஸ் இந்த மாதிரி கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம உள்ள ஸ்டஃபிங் வைக்க போதும், அதுக்கு நீங்கள் என்னென்ன வெஜிடபிள்ஸ் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு வெறும் ஆனியன் தான் எடுத்திருக்கேன். எக்கு ஆட் பண்ணாதவங்க நீங்கள் வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு எக் நல்லா உடச்சி இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஆனியன் கிரேவியோட இந்த எக்கை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் இந்த ஸ்டஃபிங்கு ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த ஸ்டஃபிங்கை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் 5 உருண்டை ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம சப்பாத்திக்கு மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். நம்ம ஃபுல்லாக சப்பாத்தி மாதிரி தட்ட போகிறது கிடையாது. சின்ன கட்லெட் ஷேப்பில் தான் நம்ம எடுக்க போதும். இதுக்குள்ளே நான் 1 டேபிள் ஸ்பூன் ஸ்டஃபிங் வைக்கிறேன். இப்போ ஸ்டஃபிங் வச்சுட்டு இதை நல்லா க்ளோஸ் பண்ணிக்கலாம். பாருங்க, இந்த அளவுக்கு எல்லாமே நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இது குழந்தைங்களுக்கு சப்பாத்தி செஞ்சு தரதோட இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தா கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவாங்க. இது உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் உங்களோட க்ரியேட்டிவிட்டி தான். நீங்கள் சிக்கனு இந்த மாதிரி கூட நீங்கள் வச்சுக்கலாம். வெஜிடபிள்ஸ் மட்டும் வேணும்னா வெஜிடபிள்ஸ் மட்டும் கூட வச்சுக்கலாம். இதே மாதிரி நம்ம எல்லாமே ரெடி பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ண போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் ஆயில் நல்லா அப்ளை பண்ணி வச்சுருக்கேன் பேனில். இப்போ நான் ஃபஸ்ட்டு ஒரு 3 பீஸ் மட்டும் வைக்கிறேன். இது நம்ம சப்பாத்தி மாதிரி 2 சைடு நல்லா ரோஸ்ட் ஆகட்டும். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம இந்த சைடு டர்ன் பண்ணி போட்டுக்கலாம்.
லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா இதை 2 சைடுமே நல்லா ரோஸ்ட் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம சப்பாத்தியாக தட்டல, இது ஜஸ்ட் வந்து அப்படியே வந்து நம்ம மாவில் அப்படியே ஸ்டஃப் பண்ணி வச்சுருக்கோம். அதுக்காக நல்லா சைட்ஸ் எல்லாம் நல்லா நம்மளுக்கு ரோஸ்ட் ஆகணும். இதுக்கு நம்மளுக்கு சைட் டிஷ் எதுவுமே தேவைப்படாது. சாஸ் இந்த மாதிரி வச்சு நீங்கள் சாப்பிட்டுக்கலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள், நம்மளுக்கு 2 சைடுமே நல்லா வந்து ரோஸ்ட் ஆகிடுச்சு. நம்மளுக்கு மேலே வந்து நல்லா மொதுன்னு இருக்கும். இப்போ வந்து இதை நம்ம பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு இன்றைக்கி சூப்பரான எக் ஸ்டஃப்டு சப்பாத்தி ரெடி ஆயாச்சு. இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே ரெசிபி வந்து வெறும் வெஜிடேபிள்ஸ்லையோ சிக்கன்லையோ வேணும்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு அந்த ரெசிப்பியும் நான் செஞ்சு காட்டுறேன். இதை என்னோட சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ண லேட்டஸ்டான வீடியோஸை உடனடியாக பார்க்கலாம். சுவையான உணவுடன் ஆரோக்கியமான வாழ்வு. தேங்க்யூ.